புயல் கூட அமர்ந்திடுமே, அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா துதியும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா புதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவனமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. நான் ஜோம் பண்ணிகிட்டு இருந்தேன். என் பிள்ளைகள் வந்து பிரிஞ்சு தான் இருக்காங்க. பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்ஸு கொண்டு போகணுன்னு சொல்லி ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ கொண்டு போய் கொடுக்கறதுக்கு முன்னாடியே வெள்ளிக்கிழமை என் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணி, நீ நாளைக்கு ட்ரெஸ்ஸு கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டார். நான் ஆமாம் அப்படின்னு சொன்னேன். தைரியமாக சொன்னேன், எது வரைக்கும் சொன்னது கிடையாது. ஆமாம் அப்படின்னேன். நீ வந்துடாத உடனே வெட்டி விடுவேன் அப்படின்னாரு. நான் இருந்தாலும் ஏசாப்பாடை ஜோம் பண்ணிகிட்டே போனேன். வீட்டில் போய் பிள்ளைகளே பார்த்தேன். பிள்ளைகள் யாருக்கும் தெரியாமல் வாமா யாராட்டு அப்பாட்ட சொல்லி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. பிள்ளைகளுக்கு போய் ட்ரெஸ்ஸு கேக்கெல்லாம் கொண்டு கொடுத்துட்டேன். நான் வந்து எனக்கு வந்து அம்மா ஊர் வந்து ஆலங்கனரு. அந்த கிராமத்தில் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு ஏசாப்பா பற்றி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அந்த பிள்ளைங்க கேட்டாங்க, ஏசாப்பான்னு சொல்கிறீங்களே, அந்த ஏசாப்பா எங்களுக்கு ட்ரெஸ் தருவாங்களான்னு கேட்டாங்க. நான் ஆமாம் தருவாங்க, ஏசாப்பா தருவாங்க, ஜோம் பண்ணுங்கன்னே. நானும் ஜோம் பண்ணேன் ஏசாப்பாட்ட. நிறைய இடத்துல 4 மாடியிலலாம் எல்லா இடத்துலையுமே கேட்டோம். நீங்கள் கடைசி நேரத்தில் சொல்லிட்டீங்கம்மா, நீங்கள் ஜோம் பண்ணுங்க, உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னாங்க. இந்த 4 மாடிக்கு போகிற வழியில் ஒரு அக்கா நாகர்கோயிலேருந்து வருவாங்க. அந்த அக்காட்ட தான் பார்த்து ஐடியா கேட்டேன். அந்த அக்கா மூலமாக ஏசாப்பா நேற்று வந்து எங்கள் ஊரில் வந்து 25 பிள்ளைங்களுக்கு நாங்கள் ட்ரெஸ்ஸு மட்டும் தான் கேட்டோம். ட்ரெஸ்ஸு, போர்வை, கேக்கு எல்லாம் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஏசாப்பாவால் தான் இது நடந்தது. ஏசாப்பாவுக்கு கோடான கோடி சோஸ்திரம். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமையுள்ளதாக. பாவியாக என்ன இந்த இடத்துல கொண்டு சாட்சி சொல்ல வச்சக்கா சோஸ்திரம்ப்பா. அந்த இடத்துக்கு என்னையை கொண்டு வந்ததே கடவுளுடைய கிருபை தான். இப்போ உயிரோடு இந்த இடத்துல வந்து என்னை விட்டுருக்கதும் கடவுள் கிருபை தான். வந்ததுலேருந்து எனக்கு எவ்வளோ ஆபத்துலேருந்து கடவுள் காப்பாற்றிருக்காரு. நான் ரொம்ப எத்தனை ஆபத்துலேருந்து காத்திருக்காருன்னு நான் சொல்ல போகிறேன். நான் இங்கே வர்றதுக்கு முன்னால் ஒரு 2 மாதம் ரொம்ப இருமல், அடிவயிறெலாம் வலிக்கும், ரொம்ப சோமலாமல் 2 மாதம் கடந்தேன். அப்போ மோசமான கட்டம். டாக்டர்கிட்டலாம் போனால் டாக்டர் நிறைய மாத்திரைகள் மாற்றி தந்தாங்க. பிறகு டிவியாக இருக்குமோன்னுட்டு எக்ஸ்ரேலாம் எடுத்தால் டிவிலாம் கிடையாது. அப்பவும் எனக்கு சோமாகலை. படுத்த நிலவரத்தில் நான் ரொம்ப மோசமான தனியாக ஒத்தையிலே படுத்து கிடந்தேன். எழும்பே முடியாது, தலை சுற்றிட்டு. இப்போ என் தங்கச்சிட்டெல்லாம் சொல்லிட்டேன், நான் இறந்துருவேன் அப்படின்னு சொன்னேன். என் தங்கச்சி இங்கே ஒரு தங்கச்சி இருக்கா, அவட்ட ஜோம்னு எனக்கு மோசமாக இருக்கேன்னு. அப்போ அவள் சொன்னால், நீ இந்த அம்மாக்கு அடி அப்படின்னு எனக்கு நம்பர் கொடுத்தா. நான் ரொம்ப 2 மாதம் சும்லாம் மறந்தவா அங்கே எனக்காக போராடி ஜோம்னாங்க. ஜோம்னி முடித்த உடனே நான் எனக்கு அந்த தூக்கம் இதெல்லாம் போயிட்டு உடனே எழும்பிட்டேன். ஏதாவது சாப்பிடுங்க, நாங்கள் கஞ்சி தண்ணி குடித்தேன். நல்லா ஆயிட்டு அதிலேருந்து. அதுக்கு அடுத்தப்பல எனக்கு கை காலெலாம் புண்ணு, கை இடது கை ஜாலர் அடித்தா புண்ணு, கால் நகம் எல்லாம் பாதெல்லாம் புண்ணு தான். மோசமான கட்டம். கிரேப்ஸ் மாதிரி காலுக்கு கீழெல்லாம் வீங்கிரும். அமுக்குனான்னா நகத்துக்குள்ளோடி நாரின மாதிரி தண்ணி வரும். அப்படி மோசமான கட்டம்தான். அம்மாட்ட சொல்லி ஜோம்னோடனே அதுவும் சோமாயிட்டு. 3வதாக என் மகனுக்கு ரொம்ப பிரச்சனை. மகளுக்கெல்லாம் மழை போல் வந்ததை கடவுள் என்ன செஞ்சிட்டார், பனி போல் மாற்ற வச்சிட்டாரு. என் பிள்ளை பொட்ட பிள்ளைக்கு மகளுக்கு காலுக்கு கீழே ஒரு கொண்ட கடலை அளவில் ஒரு கட்டி இருந்துச்சு. அவளுக்கு சூலாம் போட முடியாது, ஒரே அழுக, ஆப்ரேஷன் பண்ணணும். நான் அம்மாட்ட வந்து ஒரு ஆயில ஜோம்னி கொண்டு கொடுத்தேன். இப்போ ஒன்றுமே இல்லை, நார்மல் ஆயிட்டு. இப்போ அது போன பிறகு எனக்கு ஒன்றா வந்துகிட்ருக்கு. இந்த கண் ஆப்ரேஷன் பண்ணேன் இடது கண்ணில் பண்ணி என் தங்கச்சி வீட்டில் 1 வாரம் இருந்தேன். 1 வாரம் பிறகு 1 வாரம் நான் வீட்டில் வந்து ஒரு 15 நாள் கழித்தோன்னே ஒரு புதன்கிழமை ராத்திரி எனக்கு இருமல் இருக்கும், சளி கிடையாது. இருமனோடனே ரத்தமாக வர ஆரம்பிச்சிட்டு 11:45 புதன்கிழமை ராத்திரி ஒரு ரத்தமாக வருது. லேசாக இருமுனோடனே தெரிச்சிட்டு ரத்தம் கலகலானி. இப்போ என் தங்கச்சிட்ட சொன்னேன், ராத்திரி ஜோமுன்னு அம்மாக்கெலாம் இப்போ அடிக்க முடியாதுன்னு 4 மணிக்கு இவங்களுக்கு அடித்தேன், ப்ரேயர் பண்ண எழும்பாங்க. அவங்க எனக்கா ஜோம் பண்ணிட்டு நீங்கள் ஆஸ்பத்திரி போங்க, நாங்கள்
காலையிலே ஆஸ்பத்திரி போனால் அவங்க சொன்னாங்க சுகர் 560 இருக்குது, நீங்கள் கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கக்கூடாது, இருமல் இருக்குமோ பண்ணக்கூடாது, கண் காது தலை எல்லாம் ஒன்று, ஒரு நரம்பு நவுண்டாலும் மூக்குக்குள்ளே வாய்க்கில் வரும்னு டாக்டர் 560 இருக்குன்னு பயங்கரமாக சத்தம் போட்டு மாத்திரைலாம் கொடுத்தாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு பயங்கர ரத்தம்தான். புதன் ராத்திரியிலேருந்து வியாழக்கிழமெல்லாம் ரத்தம்தான். அதுக்கறவு நான் வியாழக்கிழமை காலையில் அம்மாவுக்கு திருப்பி அடித்தேன். அவங்க எனக்காக ப்ரேயர் பண்ணாங்க. அந்த நேரமே எனக்கு அந்த ரத்தம் நின்றுட்டு, அதுக்கப்புறம் வாயிலேருந்து வர்றதே இல்லாமல் போயிட்டு. பிறகு வர்றதுக்கு பயங்கர ஒரு பிரச்சனை, வர முடியாமல் கடவுள் இந்த பிசாசு நிப்பாட்டினா, அதுலேயே என்னையை கொண்டு கடவுள் விட்டார். பிறகு சாட்சி சொல்லணும் போனால் வரோன்னு நினச்சேன், என்னால் வர முடியல. இந்த வலது கால் ஒரே வலி, சரியான வலி, தாங்க முடியல. இப்போ கிறிஸ்மஸ் அன்னைக்கெலாம் அழுதுகிட்டே தான் இருந்தேன், ஒத்தையில் கடந்து அழுதுகிட்டு இருந்தேன், அடுத்த நாளும் அழுதுகிட்டு இருந்தேன். அதனால் அம்மாவுக்கு நான் சொன்னேன், வர முடியல, சாட்சி சொல்ல வர முடியல, எனக்காக ஜோம்னுங்க என்ன. அந்த கால்வலி அதோடு போயிட்டு போன வாரம் சாட்சி சொல்லணுன்னே வர முடியல. இப்போவும் எனக்கு ரொம்ப டயர்டாக தான் இருந்துச்சு. அடுத்த வாரம் தான் வரணும்னு நினச்சேன். கடவுள் இந்த இடத்துல என்னையை கொண்டு சாட்சி சொல்ல வச்சுருக்காரு. இந்த அம்மாவுக்காகவும் அவங்க கணவர் பிள்ளைகளுக்காகவும் இந்த ஊழியம் மென்மேலும் வளரும்படியாகவும் என் பிள்ளைகளுக்காக ஜோனும்படி இந்த சாட்சியை ஆசீர்வதித்து ஜோன். இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே நீ காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. கசந்த மாறம் மதுரமாகும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடே நீ விதைத்த கெம்பீரமாய் அறுத்திடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 24ஆம் தேதி கீதர் அன்னைக்கு போகணும்னு நானும் என் பிள்ளைகளும் புறப்பட்டு உடையாரெல்லாம் போகணுன்னு புறப்பட்டு வந்தோம். 24ஆம் தேதி 6 மணிக்கு ரோடு ஃபுல்லாக ஒரே லைட் பார்க்க ஆட்களும் கூட்டமும் காரும், ரொம்ப கஷ்டம். நான் ஜோமுன்ட்டே போனேன், ஏசப்பா பிள்ளை ஆர்கன் போடணும், கொயர்கள் பிள்ளைகள் போடணும், நாங்கள் எல்லோரும் இதில் வாகனத்தில் போகிறோம். காரும் முன்னாடி எந்த இடவரும் வரக்கூடாது, ஏன் நல்லா பாதுகாத்து சீக்கிரமாக போக நீங்கள் கிருபை செய்யன்னு கையை தூக்கி ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன். தேவன் அற்புதமாக ஆச்சரியமாக தேவன் கரெக்டாக ஆலயத்தில் 2ஆம் மணி அடிக்கும் போய் சேர தேவன் கிருபை செய்தார். நேற்று இரவு எனக்கு ஒரே முதுவலி, கரண்டில் அடிபட்டதுனாலேருந்து எனக்கு முதுவலியும் நெஞ்சு வலியும் உண்டு. நான் ஜெபித்து கொண்டே தான் நடந்து வருகிறேன். தேவன் அற்புதமாக மட்டும் வழி நடத்தி வந்தார். இன்றைக்கு காலையில் எனக்கு 6:30 ஆயிட்டு. பிள்ளை இன்றைக்கி வேலைக்கு போகணும், ஏசப்பா நான் எப்படி எழும்பி வேலை செய்ய முடியும்னு ஜோமுன்ட்டு எழும்பி லேட் ஆகிட்டு 6:45 ஆகிட்டு. இருந்தாலும் பைபிள் வாசித்து ஜோம் பண்ணாமல் நம்ம வேலையில் செய்யக்கூடாதுன்ட்டு ஒரு விசுவாசத்தோடு நான் சுறுசுறுப்பாக ஏசப்பா நான் சாட்சி சொல்கிறேன். சுறுசுறுப்பாக என் பிள்ளை காலையில் சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு செய்து நான் 9:45 அவன் லஞ்சு பேக்கில் வைக்கணும் ஏசப்பான்ட்டு நான் பொறுத்தனையோடு ஜெபித்து வேலையை செய்தேன். தேவன் அற்புதமாக ஆச்சரியமாக செய்து முடித்து பிள்ளையை அனுப்ப கிருபை செய்தார். தேவன் இம்மட்டு உதவினார். கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பேத்தி சோமலாமல் தலையெல்லாம் சுடுது, சென்னி சுடுது, அக்கிள் பக்கம் சுடுது, உள்ளங்கை சுடுது. அப்போ வாக்கில் தான் இருக்குமா அப்படின்னா அந்த பிள்ளைக்கு தலையில் சூடாக இருந்தோடனே தாய்காரி அழுறா. அப்போ அந்த பிள்ளை இனி ரொம்ப தைரியம் இல்லாமல் அப்படி இருக்காதுல, எதுக்குனாலும் வந்து சின்ன அது பலகீனமாக இருந்தோடனே தாய்காரி பிள்ளை பார்த்து அழுதா. அதுக்கு ஒரு அக்கா சாந்திக்கா நல்லா ஜோம்னாங்க. சிறுவைகுண்டத்துக்கு ஆழ்வார் அல்லது சிறுவைகுண்டத்துக்கு அப்படின்னு கூப்பிட்டு போகணும். அங்கே போனால் டாக்டர் மட்டும் ஏம்மா தலை சுடுது, என் பிள்ளைக்கு காய்ச்சல் அடிக்கும் அப்படின்னோடனே நல்ல ஈரத்தை வச்சே என்ன செய்யுங்க தலையில் அப்படி சொல்கிறாங்க. அம்மா ஏசப்பா இப்போ பிள்ளைக்கு நரம்பு எடுத்து ஊசி வச்சு இப்போ ஜனவரியில் பிறந்திருக்கு, ஜனவரி 12 மாதம் குழந்தைக்கு ரத்தத்தை எடுக்காங்க. ஆண்டவர் ஏசையா நீ உங்கள் ரத்தத்தை இதை பார்க்க கண்ணு தாங்க மாட்டேங்குது, அழுவுறது தாய்ப்பிள். நீங்கள் வந்து உலக மக்களுக்காக வேண்டி ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் சிந்தி அவங்க ஏசப்பாவை அடித்து ஏசப்பாவுக்கு மேலே அது தோலை சிலுவையை வச்சு முள்முடி சுட்டி அவங்க ஏசப்பாவை முள்முட்டியில் அடிக்கும்போது ரத்தம்லாம் பிரித்து கண்டோடி வருது. நான் பிள்ளைக்கு அவன் நேரம் நரம்பு எடுங்க அப்படின்னு சொல்கிறா தாய்க்காரி ரத்தத்தை எடுக்கும்போது. அப்போ எங்களுக்கு சகிக்க மாட்டேங்க. ஆனால் நீங்கள் ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் உலக மக்களுக்காக தந்தீங்களா ஆண்டவரே, என் குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கல்வாரிக்கு நன்றியாக வச்சுக்கிடுங்க ஏசப்பான்னு சொல்லிட்டு நான் பார்க்காம
ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன். டாக்டர் மட்டும் பார்த்து ஏசப்பா அந்த அந்த சரப்பை கொடுமா அப்படின்னாங்க. ஏசப்பா ஏசு ரத்தம் நல்லபடியாக நார்மலாக ஏசப்பா வெற்றி தந்தாங்க, சுகம் தந்தாங்க. தாய்மல்லையும் என்ன செய்கிறாங்க, இப்போ நல்லா இருக்காவ. பிள்ளைகள் ஏசப்பாக்க மட்டும் வைராக்கியமாக தைரியமாக ஆண்டவருக்கு ஏசப்பா போல் நன்றியாக இந்த சும்மா அற்புதத்தை பெற்றோன்னுட்டு முறுமுறுக்காமல் ஆண்டவருக்காக நன்றியாக ஏசப்பாக்காண்டி வாழக்கா பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. நாங்கள் செய்ய முடியாததை செய்து காட்டுகிறவர் எங்கள் தேவன் அப்பா. எங்களால் முடியாததை சாத்தியமாய் மாற பண்ணுகிறவர் எங்கள் இரட்சகர் ஆண்டவரே. நாங்கள் ஜீவனுள்ள தேவனை நாடி தேடி வந்திருக்கிறோம். அவரை உயர்த்த நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதியும், எல்லா புகழும், எல்லா கனமும் என் தேவாதி தேவன் ஒருவருக்கே ஆண்டவரே. நீங்க இப்பொழுது எங்களோடு பேசுவீராக. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் வெளிச்சம் கொடுத்து எங்களை நீர் உணர்வுள்ளவர்களாய் மாற்ற வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களை மறைத்துக் கொள்ளுவீராக. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுபடி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வசனங்கள் விரும்பின காரியமாய் வாய்க்கும்படி அது வெறுமையாய் திரும்ப கூடாது ராஜா. அது விரும்பின காரியமாய் வாய்க்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், வசனத்தை கேட்கும் பொழுதே விடுதலை உண்டாக, ஆசீர்வாதம் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலேயும் கர்த்தர் என்னோடு பேசி கொடுத்த ஒரு வசனம் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க எங்கே இருக்குன்னு சொல்லி. ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே நான் என்ன வார்த்தையை என் ஜனங்களோடு பேசணும். கடந்த வாரத்தில் புதிய வருடத்தின் வாக்குத்தத்தத்தை நான் கொடுத்தேனே. இந்த வாரத்தில் நான் என்ன பேசணும்னு சொல்லி கர்த்தரிடத்தில் கேட்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு சத்தம், எனக்கு ஒரு வசனத்தில் ஒரு சின்ன ஒரு சத்தத்தை, ஒரு பகுதியை ஆண்டவர் சத்தமாக என்கிட்ட பேசினார். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அக்ஸால் சொன்னா என்ன கேட்டா, எனக்கு என்ன வேணும்? ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். வாசிப்போமா? நியாயாதிபதிகள் 1:15. அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர் பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். ஹல்லேலூயா. அக்ஸால் அப்படின்னு சொல்லி ஒரு குமாரத்தி இருந்தாள். யாருக்கு? காலேப்புக்கு. காலேப் எந்த கோத்திரத்தார்? யூதா கோத்திரத்தார். யாரு? காலேப் யூதா கோத்திரத்தான். அந்த யூதா கோத்திரத்தான் காலேப்புக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தார். ஏனென்றால் காலேப்புக்கு மலை தேசத்தை தருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சாரா? வாக்கு கொடுத்திருந்தார். அதை நாம் யோசுவா 14ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கலாம். ஏனென்றால் காலேப்பு யோசுவா 12 பேர் கோத்திரத்துக்கு ஒவ்வொருவராய் கானான் தேசத்தை என்ன செய்ய பார்க்க போனாங்க? வேவு பார்க்க போனாங்க. அப்படி வேவு பார்க்க போன இடத்துல நற்செய்தி கொண்டு வந்தவர்கள் யாரு தான்? காலேப்போ யோசுவாவும். ஆனால் அவங்கள பற்றி ஆண்டவர் என்ன சாட்சி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், நம்ம நற்செய்தி தான் என்ன செய்யணும்? சொல்லணும். இந்த உலகத்திற்கு நம்ம எல்லாரும் எப்படி தான் இருக்கணும்? நல்ல செய்தி தான். காலேப்பை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அக்ஸால்கிட்ட வரேன், சரியா? அப்போ காலேப் அங்கே போனாங்க. தேசம் நாம் எளிதாக சுதந்திரித்து கொள்ளலாம். ஆனால் அங்கே நிறையா யார் இருந்தாங்க? ராட்சதர்கள் அவங்க இருந்தாங்க. ஆனாலும் யோசுவாவும் 10 பேரும் வேற துர்ச்செய்தி, ஏன்னா அங்கெல்லாம் போக முடியாது, ஜனங்களை வழுவி போக பண்ணுகிற, ஒரு இருதயத்தை சோர்ந்து போக பண்ணுகிற, கரைந்து போக பண்ணுகிற ஒரு செய்தியை சொன்னாங்க. இன்றைக்கு நம்மளும் அப்படி தான் இருக்கோம். அப்படி தானே? நிறைய பேர் அப்படி தான் இருக்கோம். ஜனத்தை எப்படிலாம் கரைக்க முடியுமோ அப்படிலாம் கரைச்சி தள்ளிடுவோம். அப்படி தானே?
நல்ல செய்தி சொல்லணும். நற்செய்தி சொல்லுகிறவர்களாய் அந்த காலேபுக்கு உள்ள குணாதிசயங்கள் நமக்கு வேணும். அப்போ தான் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம ஒரு ஆசீர்வாத தகப்பனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்தி சொல்கிறவங்களா இருக்கணும்? நல்ல செய்தி. மற்றவங்கள அப்படி பிடிச்சி கீழே இழுத்து மிதித்து போடுற செய்தியை சொல்லக்கூடாது. வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அவருக்குள்ள ஒரு குணாதிசயம் என்ன அப்படின்னு சொன்னால் பாருங்க, நானோ என் தேவனாகிய கர்த்தரை எப்படி பின்பற்றினானா? ஆமாம், ஆண்டவரை பின்பற்றேன்னு சொல்லுகிற தேவ பிள்ளைகள் நல்ல வார்த்தைகளை என்ன செய்யணும்? சொல்லுங்க, பேசணும். சமாதானமான வார்த்தைகளை என்ன செய்யணும்? மற்றவங்க கிட்ட என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க, பிரச்சனை உண்டாக்குற வார்த்தைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. மற்றவங்க இருதயம் கரைந்து போகிற கூடிய வார்த்தையை பேசுகிறா நம்ம கர்த்தரை உத்தமமாக என்ன செய்யலை? ஆமாம், அதை நம்ம பொறுத்து கொள்ளணும். பிரச்சனை பெருசாக தான் இருக்குது, ஆனால் நம்ம என்ன செய்யணும்? நல்ல வார்த்தையை நம்ம பேசும்போது நம்முடைய வார்த்தைகளை கர்த்தர் கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமேன். நம்மை கொண்டே அந்த காரியத்தை செய்து முடிப்பார். ஆமேன். நம்ம பலவீனராக இருக்கலாம், சுகவீனராக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். பாருங்க, இந்த காலேப் கர்த்தரை எப்படி செஞ்சாரா? உத்தமமாக பின்பற்றினால நல்ல வார்த்தையை பேசினார், நற்செய்தியை சொன்னார், ஜெயங்கொள்ளுகிற விசுவாச வார்த்தைகளை என்ன செஞ்சாரா? பேசினார். அது மட்டும் இல்லை, வேற ஆவிய உடையவனாய் இருந்தார். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமாம், ஆவியை பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்யணும்? பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் ஆவிக்கு ஏற்றபடி நம்ம என்ன செய்ய முடியும்? பேச முடியும், நடக்க முடியும். சரி, இந்த யோசுவா மலை நாட்டை எனக்கு நீங்கள் தாங்க அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேட்குறாரு? யோசுவா கிட்ட மோசையின் மறைவுக்கு பின்பதாக கேட்கிறார். அப்பொழுது யோசுவா அவருக்கு மலை நாடாகிய எப்ரோனை என்ன செஞ்சாராம்? கொடுத்தார். அப்படின்னு நீங்கள் யோசுவா 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இருந்து நீங்கள் வாசித்து வாசிக்க வேண்டாம். 6ஆம் வசனத்தில் இருந்து நீங்கள் வீட்டில் போய் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு, சரியா? 15ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கலாம். அந்த அதிகாரம் முடியும் வரைக்கும் வாசிச்சிடலாம். இப்போ நம்ம நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வரும்போது அந்த காலேப் யாரெல்லாம் இது பண்ணார் அப்படின்னு சொன்னால், ஜெயித்தார் அப்படின்னு சொன்னால் அஹிமான், சரி சொல்லுங்க, சேசாய், தல்மாய்ங்கிறவங்களெல்லாம் என்ன செஞ்சார்? வெட்டி போட்டார். அந்த கானானிய ராட்சதர்களை எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ளுகிற ஒரு பவரை 85 வயசுலையும் எவ்வளோ பலன் இருந்துச்சா? 40 வயசுக்கு ஒத்த பலன் இருந்துச்சு. ஆமேன். ஹல்லேலூயா. எப்போ பிரித்து கேட்டார்? 40ஆம் வருஷம் எங்கே போயிட்டாங்க? கானானுக்குள்ளே போயாச்சு. 5 வருஷம் வெயிட் பண்ணார். ஆமேன். ஹல்லேலூயா. 5 வருஷம். நம்மெல்லாம் என்ன செய்வோம்? போன உடனே துண்டு வெட்டு 1 துண்டு 2 ஏன் பங்க எனக்கு. ஆமாம், 5 வருஷம் வெயிட் பண்ணி தான் உத்தமமாய் அதனால் பேசுகிறதற்கு பொறுமையாக இருந்திருக்காரு. அப்படி தானே? அதெல்லாம் நம்ம வசனம் வாசிக்கும் போதே ஆவியானவர் நமக்கு பேசுறதுக்கு நீ என்ன செய்ய? பொறுமையாக இரு. உனக்கு அந்த பலனை நான் ஒருபோது குறைய பண்ண போகிறது இல்லை. சரி, இப்போ ஜெயித்தாச்சு, எப்ரோனை பிடிச்சாச்சு. இப்போ பாருங்க, அடுத்ததாக அவருக்கு ஒரு மகள் இருக்கிறாள். இப்போ அக்ஸாலை நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். எதை ஜெயித்தா அப்படின்னு சொன்னேன்னா, பக்கத்தில் உள்ள தெபீருக்கு போய் என்ன செஞ்சீங்க? அதை சங்காரம் பண்ணுறவனுக்கு கீரியாத் செப்பேரை தெபீருக்கு தான் கீரியாத் செப்பேர்னு பேர். அதை சங்காரம் பண்ணுறவனுக்கு என் மகளை நான் என்ன செஞ்சு கொடுப்பேன்? விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். காலேபின் தம்பியாகிய கேனாசின் மகன் ஒத்னியேல் அதை பிடிச்சிட்டான். சரி, இப்போ தான் மகளை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறார்? ஒத்னியேலுக்கு. அக்ஸாலுடைய கணவர் பேர் என்னது? ஒத்னியேலுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார். அந்த ஒத்னியேல் யார்? அப்போ பராக்கிரமசாலி. எப்படி சொல்லுங்க? ஆமாம், சும்மா சாதாரணமான ஆள் கிடையாது. வீர தீரம் உள்ள. எப்படி மாப்பிள்ளை எப்படி பார்த்துருக்கிறாரு?
பராக்கிரமசாலியாக பார்த்துருக்கிறாரு. ஜெயிக்கிறவனா என்ன செஞ்சுருக்கிறாரு? பார்த்துருக்கிறாரு. யுத்த புருஷனா என்ன செஞ்சுருக்கிறாரு? பார்த்துருக்கிறார். ஒரு ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் என் பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். நம்மையும் கூட ஆண்டவர் அப்படி தான் அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரும் கூட நம்மை யாருக்கு ஒப்பு கொடுக்கிறாராம்? கன்னிகையாக. எப்படி? கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் பிதா நம்மை யாருக்கு ஒப்பு கொடுக்கிறார்? கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாக என்ன செய்கிறாராம்? ஆமாம், திருமணம் பண்ணுவதற்கு ஆண்டவர் நம்மை ஒப்பு கொடுக்கிறார். இன்று நம்ம லைஃப் என்ன தான் தெரியுமா? ஒரு பராக்கிரமசாலியை நம்மளும் என்ன செய்ய போகிறோம்? ஜெயம் கொண்டவரை நாமும் என்ன செய்ய போகிறோம்? சொல்லுங்க, புரியலையா? ஆண்டவர் மணவாளனாக வரும்போது நம்ம மணவாட்டியாக என்ன செய்ய போகிறோம்? அவர் பின்னால் மணவாட்டியின் அனுபவம் பெற்றவர்கள் முதல்ல என்ன செய்யப்படுவாங்க? எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. நான் உங்களை சாதாரணமான ஆளுக்கு நியமிக்கலை, பிசாசை ஜெயித்தவருக்கு, கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு தான் நான் உங்களை என்ன செஞ்சு வச்சிருக்கிறேன்? நியமித்து வைத்திருக்கிறேன். இந்த அக்சாலுடைய திருமணம் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஒப்பிடப்பட்டிருக்கிறது. சரி, இப்போவும் ஆண்டவர் நம்மை நிச்சயித்து வைத்திருக்கிறார். ரட்சிப்பு, ஆவியானவர் அப்படின்னு சொல்லி இப்போ யாருக்காக நம்ம நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கிறோம்? ஏசப்பாவுக்காக நாம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ திருமணம் முடிஞ்சாச்சு, அப்படி தானே? இப்போ கணவர் வீட்டுக்கு யார் போகணும்? அக்சால் போகிற வேளையில் தன்னுடைய கணவர்கிட்ட என்ன செய்கிறா? பெர்மிஷன் கேட்குறா. உத்தரவு பெற்றுக்கொண்டு அவள் 14ஆம் வசனத்தில் அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் என்ன கேட்கணும்? ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு. பாருங்க, வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று சொல்லி யார்கிட்ட உத்தரவு வாங்குறா? சொல்லுங்க, கணவர்கிட்ட. இன்றைக்கு நாமும் எல்லாம் கிறிஸ்து வழியாக தான் செயல்பட முடியும். அவர் தானே சொல்லியிருக்கிறாரு, நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் நல்ல மேய்ப்பன், நான் தான் உனக்கு எல்லா வாசல் எல்லாமே. அப்போ இன்றைக்கு நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை கேட்கணும்னா யார் மூலமாக போனோம்? கிறிஸ்து மூலமாக பிதா கிட்ட என்ன செய்யலாம்? நம்ம கேட்கலாம். அதை தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுது. உத்தரவு, என் தகப்பனிடத்தில் நான் என்ன செய்யணுமா? வயல்வெளியை கேட்க வேண்டும். ஆண்டவர் பாருங்க, யாக்கோபுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரு? ஈசாக்கு, என் குமாரனுடைய வாசனை வயல்வெளியை போல இருக்குது. அப்போ வாசனையுள்ள ஒரு வயல்வெளியின் ஆசீர்வாதத்தை அவள் விரும்பினாள். ஆமென், ஹல்லேலூயா. வாழ்ந்தா ஒரு வாசனையுள்ள ஒரு வயல்வெளியை போல நான் என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் வாழணும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நான் என் அப்பாட்ட என்ன செய்ய போகிறேன்? கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தன்னுடைய கழுதையிலிருந்து முதல்ல என்ன செஞ்சா? ஆமாம், நம்முடைய உலக ஸ்டேட்டஸில் இருந்து நம்ம முதல்ல என்ன செய்யணுமா? இறங்கணும். ஆமாம், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்ட்டு என்ன செய்யக்கூடாது? ஆமாம், இப்படி நிற்கக்கூடாது. நம்முடைய ஆசீர்வாதம் வேணுமா? இன்றைக்கி எல்லாரும் எதுக்காக தான் ஓடி வந்திருக்கிறோம்? எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும், அந்த ஆசீர்வாதம் வேணும், குடும்ப ஆசீர்வாதம் வேணும், என் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் வேணும், என் சரீரத்தில் ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும்னு தான் சொல்லி இந்த இடத்துக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாக, கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்களாக, கிறிஸ்துவின் கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கிறவங்களாக தான் நம்ம இந்த இடத்துக்கு என்ன செஞ்சுருக்கிறோம்? வந்திருக்கிறோம். ஆனாலும் தான் கழுதையில் இருந்து என்ன செய்கிறா? ஒரு ஸ்டெப் இறங்கி வந்து தகப்பனிடத்தில் என்ன செய்கிறா? வருகிறா. கழுதையிலிருந்து இறங்கணும். முதல்ல நம்மை நாமே தாழ்த்த வேண்டும். நம்ம கிறிஸ்துவும் கூட தம்மை தாமே என்ன செஞ்சாராம்? தாழ்த்தினார். அப்படி நாமும் என்ன செய்யணும்? நம்ம தாழ்த்தணும். ஆவிக்குரிய பெருமை அநேகரிடத்துல நம்மக்கிட்ட இருக்குது, அப்படி தானே? நான் ஒன்றும் இல்லை. பொதுவாக
நம்ம மற்றவங்கள பார்த்து பேய் பேயின்னு சொல்லுவோம், அப்படி தானே? அவங்ககிட்ட பிசாசு செயல்படுது, இவங்ககிட்ட போய் பிசாசு செயல்படுது அப்படின்னு சொல்கிறோம். அது கூட நம்மக்கிட்ட என்னது தான்? பெருமை தான். ஆமேன். நான் கூட இன்றைக்கி கூட சொல்லத்தான் செஞ்சேன். ஆனால் பாருங்கள், அதெல்லாம் என்னது? பெருமை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கி வா. வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறா. ஃபஸ்ட்டு என்ன கேட்குறா? எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தரணும். வயல்வெளியை கேட்கணும்னு இவளுடைய மனதுக்குள்ள, அப்படி தானே? வயல்வெளி கேட்கணும்னு இவளுக்கு என்னது? மனதுக்குள்ளே இருக்குது. ஆனால் தகப்பன்ட்டார் வந்து என்ன கேட்குறா? எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர். நீர்ப்பாய்ச்சலான இடம் எதுதான்? வயல்வெளி தான். அப்போ நீர்ப்பாய்ச்சலான இடத்த எனக்கு என்ன செய்யணும்? தரணும். உள்ளுக்குள்ளே வயல்வெளியின் ஆசீர்வாதம் வேணும்னு வாஞ்ச, ஆனால் வெளியே வந்து ஒரு ஆசீர்வாதம் தரணும், எனக்கு வறட்சியான இடத்த தந்தீர். ஆமாம், நம்ம இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றாலும் என்ன செய்கிறது? நமக்கு சில வேளையில் எப்படி தான் இருக்குது? நம்ம வாழ்க்கை எப்படி தான் இருக்குது? வறட்சியாக தான் இருக்குது. அப்போ நம்ம இன்னும் கிறிஸ்துவின் நடத்திப்புக்குள்ளேயும் வரல. அடுத்தது நம்ம ஸ்டேட்டஸில் இருந்து கீழே என்ன செய்யலை? இறங்கலை. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். வயல்வெளிங்கிறது ஊருக்குள்ளையா இருக்குது? வயல்வெளி என்பது ஊருக்குள்ளையா இருக்குது? எங்கே இருக்குது? தனியாக இருக்கும். வயல்வெளியின் ஆசீர்வாதம் வேணும்னா ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை நம்ம என்ன செய்யணும்? வாழ வேண்டும். அதுக்கு தான் அவள் வயல்வெளியின் ஆசீர்வாதத்தை விரும்பினாள். ஆமேன். ஆண்டவர்கிட்ட கேட்குறா, தன்னுடைய தகப்பன் இடத்துல, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தாங்க. அது என்ன வேணும்? நீர்ப்பாய்ச்சலான, வறட்சியான இடத்த எனக்கு தந்தீங்க, நீர்ப்பாய்ச்சலான இடத்த எனக்கு கேட்டாள். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல கேட்கிற எவனும், ஆமாம், ஆண்டவர் வந்து நீதிமான் அப்படி இல்லை. முதல்ல நம்ம தாழ்த்தணும். தாழ்த்திட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, ஆயக்காரன் தன்னை என்ன செஞ்சான்? தாழ்த்தி, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும். நீதிமானுக்குரிய அபிஷேகம் யார்கிட்ட வந்துச்சு? ஆயக்காரன்ட்ட வந்துச்சு. பரிசேயனும் வெறுமையாக திரும்பி போனான். ஆமேன். அதே போல தான் நம்ம தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு ஒரு சித்தத்தின்படி கேட்கணும். எப்படி கேட்கணும்? சித்தத்தின்படி கேட்கணும். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் நம்ம என்ன செய்வோம்? கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளுவோம். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பாக ஏசப்பா எனக்கு தருவார், கண்டிப்பாக என் தேவன் எனக்கு இதை கட்டளையிடுவார், என் குறைவுகளை கண்டிப்பாக மாற்றுவார், என் வியாதி பறந்து போகும் அப்படின்னு சொல்லி, இந்த வறட்சி என்னிலிருந்து மாறும் அப்படின்னு சொல்லி நம்ம போய் கேட்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. அப்போ அக்ஸாலை போல் எங்கேருந்து முதல்ல இறங்கணும்? நான் புதுசாக கல்யாணம் ஆனவா, நான் அலங்காரத்தோடு இருக்கிறேன், அப்போ பாருங்க என்ன அப்படின்னு இல்லை. அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வேணும்னா முதல்ல நம்ம ஸ்டேட்டஸில் இருந்து இறங்கியே ஆகணும். அதை இறங்கி அதுக்கப்புறம் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள். அந்த விசுவாசத்தோடு, அந்த சித்தத்தோடு நம்ம கேட்கணும். அதனால தான் அவர் வறட்சியை கொடுத்துருக்கிறாரு. வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் என்ன செய்யுமா? தனியும். ஒரு வறட்சியான இடம் கூட மேகம் வந்து நிழலாடும்போது அந்த வெப்பம் என்ன செய்யும்? தனியும். இப்போ எனக்கு நீர்ப்பாய்ச்சலான இடத்த தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன கொடுக்குறாரு சொல்லுங்க பாப்போம். ஆமாம், எப்படி கொடுத்தாரு? மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை என்ன செய்தாள்? கொடுத்தாள். ஆமேன். ஹல்லேலூயா. சரி, மேல்புறம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மேலே. ஆமாம், வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் இந்த பூமிக்குரிய ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுத்தார். ஆமேன். அவங்க தகப்பன் கொடுத்தார். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட அந்த மகளுக்கு அவளுடைய செய்கையை பார்த்துட்டு அவங்க அப்பா என்ன கொடுத்தாரு? ரெட்டிப்பான ஆசீர்வாதம். மேல்புறத்திலையும்
ஃபஸ்ட்டு மேலான ஆசீர்வாதம் என்ன கொடுத்துருப்பாரு? யோசிச்சு பாருங்க. மேலான ஆசீர்வாதம் என்ன கொடுத்துருப்பாரு? நீ எனக்குரியவள், நீ என்னுடையவள், நான் உனக்குரிய பங்கு என்ன தருவேன்? கண்டிப்பாக தருவேன். அந்த பரலோகத்தின் பங்கு ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம். அடுத்தது கீழ்ப்புறத்தில் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவ்வுலக ஆசீர்வாதங்கள் தன்னால் வரும்படியாய் அந்த ரட்சிப்பு பூமியில் இருக்கும் மட்டும்தான். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க. கீழ்ப்புறத்தில் நீர்ப்பாய்ச்சலான இடம் எப்போ அப்படின்னு சொன்னால், அந்த ரட்சிப்பு பூமியில் இருக்கும் வரை தான் ரட்சிக்கப்பட முடியும். அடுத்தது அபிஷேகமும் அப்படிதான். என்ன? அப்போ வானத்தில் இருந்து இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். வானம் மழையை பொழிஞ்சாதான் இந்த பூமி நனைஞ்சி நீர்ப்பாய்ச்சலான இடமா மாற முடியும். ரொம்ப வருஷமாக மழை இல்லை அப்படின்னு சொன்னால் பூமிக்கடியில் உள்ள தண்ணியும் என்ன இல்லாமல் போயிருமா போகாதா? நீர்மட்டம் குறைஞ்சிருமா குறையாதா? 2 வருஷம் மழை இல்லைனாலே நீர்மட்டம் என்ன செஞ்சிடும்? குறைஞ்சி போயிடும். அப்போ ஆண்டவருடைய வானம் திறந்து அவர் வல்லமையாக அவருடைய அபிஷேக மழை நமக்கு கண்டிப்பாக வேணும். அப்போந்தான் இந்த கீழ்ப்புறத்துலேயும் நாம் நீர்ப்பாய்ச்சலான இடத்த பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆமாம். இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் வானத்துக்குரிய அந்த மேற்புறத்தின் ஆசீர்வாதத்தாலும் மழை பெய்ய பெய்ய என்ன வரும்? சொல்லுங்க பார்ப்போம். செழிப்பு வரும். அதுக்கு சங்கீதம் 65:9 தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு என்ன செய்கிறாரா? நீர். அப்போ அவ இறங்கி வந்த உடனே எனக்கு அவர் கேட்குறாரு, இறங்கின உடனே மகளே உனக்கு என்ன விசாரிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம். காலை தன்னுடைய அக்சால் கிட்ட மகள்கிட்ட விசாரிக்கிறார். விசாரித்து தான் அதுக்கு பிறகு என்ன செய்கிறாராம்? நீர் பாய்ச்சுகிற தேவன். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய விசாரிப்பு நம்ம மேலே என்ன செய்யணும்? வரணும். அப்போ அவருக்கு பிரியமாய் தாழ்மை உள்ளவரிடத்துல என்ன தங்கும்? கிருபை தங்கும். அப்போ நம்மை தாழ்த்தும் பொழுது அவர் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் என் இடத்துல உயிரோ என்ன சுகபோகமாய் வாழ்கிறவள்? ஆமாம். அப்படிப்பட்டவளெல்லாம் ஆண்டவர் விசாரிக்க முடியாது. நான் ஏற்கனவே நாங்கள் சகோதரிகளாக ஜபிக்கும் போது அப்படி எங்களுக்கு ஆண்டவர் தரிசனம் காட்டுவார். அப்போ சொல்லுவேன், கோல்டன் ஃபிஷ் மாதிரி பெட்டில் துடிச்சிக்கிட்டு இருந்தால் செத்து போயிடுவோம். அப்படி தானே? அது தண்ணிக்குள்ளே இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். ஆமேன். அப்படி ஒரு கனவு. அப்போ நாங்கள் எல்லாரும் பெட்டில் உட்காந்து ஜோம்னிக்கிட்டு இருந்தோம். எல்லாம் அதிகாலை ஜபம். ஐயோ கால் வலிக்கு கை வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜபத்துக்குன்னு முழங்கால் போடாமல் நாங்கள் எல்லாருமே நாங்கள் கூடி ஜபிக்கிற நாங்கள் சகோதரிகள் எல்லாருமே என்ன செஞ்சிட்டு இருந்தோன்னா பெட்டில் கிடந்து ஜோம்னிட்டு கிடந்தோம். அப்போ ஆண்டவர் அதை எங்களுக்கு மகள் மூலமாக வெளிப்படுத்தினார். கோல்டன் ஃபிஷ்ஷெல்லாம் பெட்டில் கிடந்து துடிக்குதுக்கா அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், நான் பெட்டில் இருந்து ஜோம் பண்ணுறேன்னு. அடுத்த சகோதரி சொன்னாங்க, நானும் பெட்டில் இருந்து. இப்படி வரிசையாக எல்லாருமே கோல்டன் ஃபிஷ் எல்லாருமே பெட்டில் கிடந்து துடிச்சோம். அப்போ சுகபோகமாக நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது நம்மை தாழ்த்துவதற்கு அடையாளமாக பிரதர் சொல்லுவாங்க, அப்படி தானே? ஜபம் பண்ணுங்க, முழங்கால் படியிடுங்க, கண்ணை மூடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தாழ்த்தும் போது கர்த்தர் நம்மை விசாரிப்பார். அது மாத்திரமல்ல, பாருங்க, நீர் பாய்ச்சுகிறதற்கு பிரசங்கி 2:6 குளங்களை உண்டு பண்ணினேன் அப்படின்னு அவர் சொல்றார். அப்போ நமக்கு அதிகமான கிருபைகள் வர 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 அதை தேக்கி வைத்து நீர் பாய்ச்ச பயன்படுத்த வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கிருபை வந்ததை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதை நம்ம என்ன செஞ்சிடணும்? தேக்கி வச்சு மற்றவங்களுக்கு அதை என்ன செய்யணும்? நீர் பாய்ச்சணும். ஆசையோடு இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷம் என்ன செய்யணும்? ஆண்டவர் என்கிட்ட இன்னைக்கு இப்படி பேசினாருப்பா அப்படின்னு சொல்லுறவங்களா நம்ம என்ன செய்யணும்? மாறணும். அடுத்ததாக 58:11 ஏசாயாவில் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி. ஆண்டவர்
நித்தமும் நடத்துவதற்கு நம்மை அர்ப்பணிக்கணும். ஒரு நாள் ஆண்டவருக்குள்ளே இருப்பேன், அடுத்த நாள் அவர் எனக்கு ஒன்றும் செய்யலைன்னா அங்கே போய் நிற்பேன் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? நிற்க கூடாது. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தும் போது மகா வறட்சியான காலத்தில் கூட உன் ஆத்துமாவை அவர் திருப்திப்படுத்துகிற தேவன். உன் எலும்புகளை எலும்புல ஏன் நினம் இல்லை? எலும்பு ஏன் ஒடிஞ்சு போச்சு? நம்ம ஆண்டவர் நித்தமும் நடத்துவதற்கு நம்மை அர்ப்பணிக்கவில்லை. அதனால ஏன் ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. இதான் உண்மை. ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே நம்ம ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல என்ன செய்யாது? இருக்காது. அடுத்ததாக பார்க்குறோம் எரேமியா 31:12 அவர்கள் வந்து சீயோன் உச்சியில் கம்பீரிச்சு பாருங்க, கர்த்தர் அருளுகிற கோதுமை எண்ணெய் எல்லாவற்றையும் இந்த நன்மைகளுக்காக அவங்க என்ன செய்வாங்க? ஓடி வருவாங்க. கர்த்தருடைய சமூகத்தை தேடுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? முந்தி ஓடி வரணும். எப்படி வரணும்? ஆமாம், 1:30க்கே போய் உட்காந்து என்ன செய்வோம்? ஜெப அறையில் உட்காந்து ஜெபிச்சிங்கன்னா எனக்கும் ஒரு அபிஷேகம். அப்படியே அல்லேலூயா. அப்படி ஓடி வந்தால் உங்கள் ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும். ஆமேன், அல்லேலூயா. ஆமாம், என் ஆத்துமா வறண்டு கிடக்கு, ஜோமனவே முடியலன்னு எத்தனை பேர் என்கிட்ட சொல்கிறீங்க. இதெல்லாம் காரணம் ஆண்டவர் நடத்த நம்மை ஒப்பு கொடுக்கலை. அவருடைய சமூகத்துக்கு ஓடி வர்றதுக்கு காலு பின்னால் தான் போகுதே தவிர முன்னுக்கு வரமாட்டேங்குது. நம்ம என்ன செய்கிறோம்? அந்த நேரம் தான் படுத்து தூங்கி கொண்டு இருக்கிறோம். தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனையோ பேர். தூங்கின முயலுக்கு பிரைஸ் கிடைக்கல, அப்படி தானே? ஆமாம், அயராது உழைத்த ஆமைக்கு என்ன செஞ்சது? பிரைஸ் கிடைச்சிச்சு. நம்ம இந்த உலக பிரகாரமான கதையே. அப்போ கர்த்தருடைய விஷயத்தில் நடக்கக்கூடாது. என்ன செய்யணும்? ஆமென், ஹல்லேலூயா. நீதிமான் அதற்குள்ளே ஓடி என்ன செய்வான்? சுகமாயிருப்பான். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள்ள ஓடி எப்படி இருப்பான்? ஆமா, ஆண்டவருடைய நாமத்துக்குள்ள ஓடணும். என்ன செய்யணும்? நடக்க கூடாது, ஓடணும். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு சித்தீம் பள்ளத்தாக்கை நிரப்போம். நம்முடைய ஆண்டவர் நீங்களே தேவனுடைய ஆலயம். நமக்குள்ள இருந்து ரட்சிப்பின் ஊற்றுக்கள் புறப்பட்டு ஞானத்தின் ஆறுகளா என்ன செய்யணும்? ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆறா என்ன செய்யணும்? ஓடணும். ரட்சிப்பின் ஊற்று கொஞ்சோண்டு சுரந்த உடனே கொஞ்சோண்டு அபிஷேகம், ஆராதனையில் அபிஷேகம் வந்த பிறகு அந்நிய பாஷையிலே நிலைச்சி இருக்கிறதுக்கு மனசு இல்லை, அப்படி தானே? ஆமாம், அவர் எப்படி நடத்துகிறாரு, பாஸ்டர் எப்படி நடத்துகிறாரு, கரெக்டாக நடத்துகிறாரா அப்படின்னு ஆராய தான் நம்ம இருக்கோமே தவிர, நமக்குள்ள அபிஷேகம் வந்த பிறகு அந்த ஊற்று பொங்கி 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 ஞானத்தின் ஊற்றாய் பாய்கிற ஆராய் மாறணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அதுதான் சித்தீம் பள்ளத்தாக்கை நிரப்போம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆலயத்திலிருந்து புறப்படுகிற ஊற்று நதி போல பாய்ந்து சித்தீம் பள்ளத்தாக்குகளை நிரப்புகிற அளவிற்கு ஆண்டவர் பெருக்கமான ஒரு அபிஷேகத்தை நமக்கு தரப்போகிறார். அதான் நீர்ப்பாய்ச்சலான இடம். ஆமென். அடுத்தது பாருங்க, 1 கொரிந்தியர் 3:8 நடுகிறவனாலும் அல்ல நீர்ப்பாய்ச்சுகிறவனால விளைய செய்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. என்னதான் நீர்ப்பாய்ச்சினாலும் ஆண்டவருடைய கிருபை, அவருடைய அனுகிரகம் எல்லாம் தேவன் பற்றி கொள்ளுகிற அனுபவம் நமக்குள்ள வரணும். ஆமென், ஹல்லேலூயா. இது என்னுடைய சுயத்தில் இல்லை, என்னுடைய பிரயாசத்தில் இல்லை, எல்லாம் தேவனுடைய கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. அப்படிங்கிற இது வந்தாதான் நம்ம விளைவோம். ஆண்டவர் கதிர்களை அறுக்க வருவார். ஆமென். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு கேளுங்க. ஆமென். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு கேட்ட அக்சாளுக்கு அவளுடைய உலக பிரகாரமான தகப்பன் மேல்புறத்திலையும் கீழ்ப்புறத்திலையும் தருவார் என்றால், நம்மை ஆளுகிற நம்முடைய பரலோக ராஜா நமக்கு பரம காணானையும் தருவார், இவ்வுலகத்தின் ஆசீர்வாதத்தையும்
தருவார். எல்லாரும் ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா ஆமென். ஏசப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று சொல்லி அப்பா உம்மிடத்துல வந்த அந்த மகளுக்கு கர்த்தர் ஆண்டவரே அவங்க அப்பா ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல ஆண்டவரே இன்றைக்கு நானும் உம்முடைய சமூகத்துக்கு ஓடி வந்திருக்கிறேன். ஆண்டவரே என் ஆத்துமாவை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றுங்க ஆண்டவரே. என் ஆத்துமா தொய்ந்து போக கூடாது. என்ன பிரச்சனை வந்தாலும் ஆமென் ஆண்டவரே அப்பா நான் தொய்ந்து போகாத அனுபவத்தை ஓ ரபால் அதிக நஷக ரபா ஏசப்பா எனக்கு தாங்க ஆண்டவரே. என் ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாறட்டும் ஆண்டவரே. அவங்க அப்பா கொடுத்தாங்களே இன்னைக்கு எனக்கும் இந்த மேற்புறத்திலையும் கீழ்ப்புறத்திலையும் உள்ள அந்த ஆசீர்வாதத்தை தாங்க. என் ஆவியில நீர்ப்பாய்ச்சிங்க ஆண்டவரே. என் ஆத்துமாவில் நீர்ப்பாய்ச்சிங்க ஆண்டவரே. என்னுடைய சரீரத்தில் நீர்ப்பாய்ச்சிங்க ஆண்டவரே. அந்த அபிஷேகம் ஆவி ஆத்துமா சரீரத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே. நிரப்பட்டும் ஆண்டவரே. ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தாங்க. இதற்கு தடையாய் கர்த்தருடைய கண்ட்ரோலுக்குள்ள இல்லாதபடி கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு எதிராய் நடக்கிற குற்றங்குறைகளை கர்த்தாவே நீர் மன்னிங்கப்பா. உம்முடைய கண்ட்ரோலுக்குள்ள நான் இல்லை. உம்மிடத்துல எதையும் நான் உத்தரவு கேட்கறது இல்லை. உம்முடைய சித்தப்படி நான் நடக்கிறது இல்லை ஆண்டவரே. ஓ ரிகபா ரிபாலா தூராபா தாழ்மையை தாங்க எங்க ஆண்டவரே. சுய வாகனத்துல இருந்து இறங்குறதுக்கு எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா என் சுயம் அழியணும் ஆண்டவரே. அப்பா என்னுடைய ஸ்டேட்டஸ் அழியணும் ஆண்டவரே. இந்த உலக பெருமை அழியணும் ராஜா. ஜீவனத்தின் பெருமை அழியணும் ஆண்டவரே. ஓ ரிபாபா ஷகர துரபா நாங்கற சுய அழியணும் ஆண்டவரே. ஓ பெருமை அழியணும் ராஜா. ஜல ஹாலா துரபா ஏசப்பா அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்து அந்த நீர்ப்பாய்ச்சலான ஆசீர்வாதங்களை நாங்க பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்யும். வறட்சி மாறுவதாக, வறட்சி மாறுவதாக. சஞ்சலம் ஓடி போகட்டும் ஆண்டவரே. நித்திய மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி தலைமையில தங்க உதவி செய்யுங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேகர சித்திம் பள்ளத்தாக்க நிரப்புகிற ஒரு அபிஷேகத்தை தாங்க. நாங்க கர்த்தருடைய ஆலயமா மாறட்டும் ஆண்டவரே. தேவனுடைய மகிமை தங்குற ஆலயமா மாறட்டும். நீங்களே அந்த ஆலயம்னு சொன்னீங்கல்ல, அந்த ஆலயத்துல இருந்து ரட்சிப்பின் ஊற்றுக்கள் அபிஷேகத்தின் ஆறுகள் ஓடுபடியாய் கர்த்தர் கிருபை செய்வீராக, நடத்துவீராக. உடைய கரத்திலே தாழ்த்தி வெறுமையாக்கி தருகிறோம் ஆண்டவரே. முடிவு பரியந்தமும் பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. பலவீனம் எல்லாம் மாறட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி விசாரிங்க ராஜா. ஆண்டவரே விசாரிச்சாலே போதும் ஆண்டவரே. அங்க நன்மை உண்டாயிரும் தகப்பனே. நீங்க எங்க பிள்ளைங்களை விசாரிங்க. மகளே உனக்கு என்ன வேணும்னு கேளுங்க ஆண்டவரே. ஓ ரிகபரபலப ஷகர கேளுங்க, கேளுங்க. உங்க ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்துல கேளுங்க. நிறைவாய் பெற்றுக்கொள்வீர்கள், நிறைவாய் பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் சந்தோஷம் நிறைவாய் பெற்றுக்கொள்வீர்கள். உங்க சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். தடைகள் உடையட்டும் ஆண்டவரே. தடைகள் உடையட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் வாழ்க்கையில உள்ள தடைகள் உடையட்டும். புது கிருபைகளை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவாதி தேவன் எனக்கு நன்மை செய்தார். கர்த்தாதி கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். அற்புதம் செய்தார், அதிசயம் செய்தார். என் தாழ்வில் நினைத்தவரை நான் துதிப்பேன். அற்புதம் செய்தார், அதிசயம் செய்தார். என் தாழ்வில் நினைத்தவரை நான் துதிப்பேன்.